சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இது சோலார் பேனல் தானே? இல்லை, ஹைட்ரோ பேனல்ஸ். சோலார் பேனல் பண்ணுற வேலையும் பண்ணும், இன்னொரு விஷயமும் இந்த பேனல் பண்ணும். என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அரிசோனாவை சேர்ந்த தயாரிப்பு நிறுவனமான சோஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த பேனல்களை தயாரிக்கிறாங்க. இந்த ஹைட்ரோ பேனல்கள் நார்மலாக சோலார் பேனல் மாதிரியே சூரிய சக்தியிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும், அதே மாதிரி குடிநீரையும் உற்பத்தி பண்ணும். காற்றில் இருந்து கண்டன்சேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒடுக்க வினை மூலமாக குடிக்கிற நீரை உற்பத்தி பண்ணுது. பல்வேறு காப்புரிமைகளை கொண்ட ஒரு கண்டுபிடிப்பாக இந்த ஹைட்ரோ பேனல்ஸ் இருக்குது. இந்த சோலார் பேனல் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வச்சுருப்பாங்க. அது காற்றை உறிஞ்சி ஹைக்ரோஸ்கோபிக் மெட்டீரியலுக்கு அனுப்பும். அது காற்றில் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்படியே நீராக மாற்றும். இந்த ஹைட்ரோ பேனல் செட்டப்பில் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் வச்சுருப்பாங்க. அது டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணி கண்டன்சேஷன் ப்ராசஸை நடக்கிறதுக்கு தூண்டுது. இது மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் எல்லாமே வாட்டராக மாறுது. இதில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் இருக்குது. அதனால் இந்த நீரை நம்ம குடிக்கிற வகையிலையும் இருக்குது. இந்த நீர் பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு தகுந்த மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குடிநீராக இருக்குது. இந்த ஹைட்ரோ பேனல்ஸ்லேருந்து இந்த நீரை கலெக்ட் பண்ணி டிஸ்பென்சரில் நம்ம பொருத்திக்கிட முடியும். அது மூலமாக நம்ம குடிநீரை சேகரித்து வச்சுக்கிட முடியும். இந்த ஹைட்ரோ பேனல்ஸை நம்ம எங்கே பொறுத்துறோமோ அதே மாதிரி ஈரப்பதம் இதெல்லாம் பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நீரை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். சராசரியாக ஒரு ஹைட்ரோ பேனல் 3லிருந்து 6 லிட்டர் அளவுக்கு குடிநீரை உற்பத்தி பண்ணக்கூடியதாக இருக்குது. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.